தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. மழை நீரில் மூழ்கி சத்துகள் இழந்த நெற்பயிர்களை மீண்டும் தூரித வளர்ச்சி அடைய 50% மானியத்தில் சிங்க் சல்பேட் நெல் நுண்ணூட்ட உரங்கள் உயிர் காரணிகள் விவசாயிகளுக்காக வழங்கப்படுகிறது. இதனை பெற்று விவசாயிகள் பயனடைய வேண்டும். எனவே தஞ்சை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் வித்யா கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் இளம் பயிர்கள் மற்றும் அறுவடைக்காக தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தற்போது மழை விட்டு தண்ணீர் வடிந்து வருகிறது. இந்த நிலையில் மழை நீர் மூழ்கியிருந்தாலும் பகுதிகளில் தஞ்சை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் வித்யா நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். பின்னர் விவசாயிகளிடம் பேசிய இணை இயக்குனர் வித்யா, மழை நீரில் 7 முதல் 10 நாட்கள் வரை மூழ்கியிருந்தால் தண்ணீர் வடியும் போது மண்ணில் உள்ள சத்துகள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு விடுகின்றன. இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்று நெற்பயிர்கள் தூரித வளர்ச்சி அடையவும் சிங்க் சல்பேட் முன்னூட்டம் உயிர் காரணிகள் இட்டும் மகசூலையும் பெருக்கலுக்கான விளக்கம் அளித்தார். மேலும் இந்த உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் விவசாயிகளிடம். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இணை இயக்குனர் வித்யா, தஞ்சை மாவட்டத்தில் தற்போது வரை 3,1045 ஏக்கர் நெல் நடவு பணிகளும் முடிந்துள்ளது என்ற வடகிழக்கு பருவமழை 721 ஏக்கர் நெற்பயிரும் பாதிப்படைந்துள்ளது என்று 2390 ஏக்கர் பரப்பளவு தண்ணீர் மூழ்கியுள்ளதா என்று விவசாயிகள் கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.